தமிழ் சினிமாவில் நாடோடிகள் படம் மூலமாக அறிமுகமானவங்க நடிகை அபிநயா. வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி அபிநயா செய்கை மொழி மூலமாகவே வசனங்களை உள்வாங்கி நடிச்சிட்டு வராங்க. அபிநயாவோட வளர்ச்சியில் நடிகர் ராகவா லாரன்ஸ் பக்கபலமாக இருந்தார். நாடோடிகள் படத்தை தொடர்ந்து ஈசன், ஏழாம் அறிவு, வீரம், தனி ஒருவன், தாக்கன்னு பல படங்களில் அபிநயா நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகளில் அபிநயா நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான பனிங்கிற படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் அபிநயா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக அபிநயாவை பலரும் பாராட்டிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை அபிநயாவும் விஷாலும் திருமணம் செஞ்சுக்க போறதா ஒரு செய்தி வெளியாகி வேகமா பரவிட்டு வருது. விஷாலும் அபிநயாவும் பூஜை, மார்க் ஆண்டனின்னு 2 படங்கள்ல ஒன்னா நடிச்சிருக்காங்க. இந்த சமயம் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டு அது காதலா மாறி இப்போ 2 பேரும் திருமணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த செய்தியை நடிகை அபிநயா இப்போ திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. தன்னோட திருமணம் பத்தி சமீபத்தில் ஒரு பேட்டியில பேசின அபிநயா, நீண்ட வருஷமா பள்ளி நண்பர் ஒருவரை காதலிச்சுட்டு வர்றதாவும் கூடிய சீக்கிரமே அவரை திருமணம் செஞ்சுக்க போறதாவும் அபிநயா சொல்லியிருக்காங்க. இது மூலமா விஷால் அபிநயா திருமணம் பத்தின வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.